வாழும் மக்களுக்கும் சோறு போட்டு காட்டும் கூட்டம் நாங்களா. சும்மா வேறு நடை போட்டு ஓடி வாங்கடா. கோபுர பேசிமானுக்கும் குடிசை வாழும் மக்களுக்கும் சோறு போட்டு காட்டும் கூட்டம் நாங்களா. சும்மா வேறு நடை போட்டு ஓடி வாங்கடா. போட்டு ஓடி வாங்கடா. விழுந்ததில்ல கட்டிக்கிட்டு மூட்டைய கட்டிக்கிட்டு வண்டியில ஏற்றிட்டு போனாங்கடா. சும்மா வேறு நடை போட்டு ஓடி வாங்கடா. சும்மா வேறு நடை போட்டு ஓடி வாங்கடா. மாட்டு வண்டி கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டி கூட்டிக்கிட்டு மாட்டு வண்டி கூட்டிக்கிட்டு அனைவருக்கும் எனது அன்பார்ந்த காலை வணக்கங்கள். உலக உலர் நல தினத்தை முன்னிட்டு இந்த மாவட்டத்தில் பாரிய சர்க்கார பணி போட்டினை ஏற்று திறமை கொண்டு நிறைய இடர்பாடுகளை சந்தித்தவராக செயற்படுத்தி கொண்டிருக்கின்ற வைத்திய நிபுணர் அவர்களை வரவேற்கின்றேன். இரண்டாவதாக, இந்த பிரதேசத்தின் பிரதேச செயலக பொது நிர்வாக செயல் வடிவங்களை முன்னகர்த்தி செல்கின்ற உதவி பிரதேச செயலக இந்த நடனத்துக்குள்ளேயே பொதிந்திருக்கின்றது இன்றைய கருப்பொருள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். அனைவரும் ஒரு இதமாக மன இறுக்கங்களை களைந்தவர்களாக தங்களது நிறுவனங்களில் கடமையாற்ற வேண்டும். கடந்த காலங்களில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உலக சுகாதார நிறுவனம் ஒரு மனிதன் தனது வாழ்க்கை காலத்தில் 5 ஒரு மனிதன் உளநலம் சம்பந்தப்பட்ட சிகிச்சைகளை நோக்க வேண்டியவனாக இருக்கின்றான். அதிலும் வைத்தியத்துறையில் அல்லது சுகாதாரத்துறையில் இருக்கின்ற 4 ஒருவர் அந்த உளநலம் சம்பந்தப்பட்ட தேவையை தனது வாழ்க்கை காலத்தில் முடிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அந்த உளநலம் சம்பந்தப்பட்ட விடயம் எவ்வளவு பாரதூரமானது. எமது நாட்டை பொறுத்தவரையில் அது வெளிப்படையாக அல்லது ஒரு திறந்த வலையமைப்பினூடாக அது கையாளப்படுவது இல்லை. ஏனென்றால் அந்த மக்களின் அடிப்படை தகுதி அதற்கு இடம் கொடுப்பதில்லை. அந்த விதத்தில் நாங்கள் ஏதோ ஒரு வழியில் அந்த உளநல தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உண்மையில் இன்னும் ஒரு விடயத்தையும் கூறி முடித்து விடுகின்றேன். இந்த வைத்தியசாலையில் சுற்றி பயன்படுகின்ற பயனாளிகளை ஒட்டி நாங்கள் பயனாளிகளினால் ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த அமைப்பு பேற்றனாக எமது வைத்திய நிபுணர் கடமநாதன் ஐயா அவர்களையும் இந்த பிரதேசத்துக்குரிய பிரதேச செயலாளர் அவர்களையும் இந்த வலய கல்வி பணிமனைக்குரிய பொறுப்பதிகாரி அவர்களையும் நாங்கள் இட்டிருக்கின்றோம். என்ன நோக்கத்திற்காக இந்த அமைப்பு தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கம் சரியாக நிறைவேற வேண்டும். இதில் எந்த விதமான இடர்களுக்கும் ஐயப்பாடுகளுக்கும் இடமில்லாமல் அது முன்னோக்கி நகர்த்தப்பட வேண்டும். நீங்கள் எல்லாம் அந்த பணியிடத்தில் வேலை செய்பவர்கள் இருக்கின்றோம், பயனாளிகள் இருக்கின்றோம், குடும்பத்தவர்கள் இருக்கின்றோம். ஆக எனது அந்த கருத்துரையை எல்லோருக்கும் பொதுவான ஒரு விடயமாக நான் ஆற்றலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏற்கனவே டாக்டர் சுமன் சொன்னது போல நாங்கள் பல்வேறுபட்ட சவால்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்க்க போவோமாக இருந்தால் எங்களுக்குள் எளிமைகள் இருக்கின்றன. இன்று இந்த மாணவர்கள் செய்த
எங்களுடைய மண்ணின் கலை வடிவத்தில் அந்த ஆளுமைகள் வெளிப்படுகின்றன, அந்த இயலுமைகள் வெளிப்படுகின்றன. மிகவும் ஒரு பாரிய பிரச்சனைக்கு முகம் கொடுத்த ஒரு சமூகம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக இருந்தால் அதற்கான காரணம் எங்களுக்குள் இருக்கின்ற இயலுமைகளின் கூடவே. நாங்கள் வெறுமனே வெளி நாடுகளில் இருந்து வருகின்ற உதவிகளில் மட்டும் தங்கி வாழவில்லை. எங்களுடைய தன்னிறைவான எங்களுக்குள் இருக்கின்ற பல வடிவங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாகரிகம் என்கின்ற போர்வையில் அதை நாங்கள் தொலைத்து விடக்கூடாது. இது முதலாவது செய்தியாக நான் சொல்ல விரும்புகிறது. நாகரிகம் என்பது முக்கியமானது. ஆனால் நாகரிகத்துக்குள் நாங்கள் எங்களை தொலைத்து விட்டோமாக இருந்தால் எங்களுடைய அடையாளத்தை நாங்கள் இழந்து விடுகின்றோம். அதற்கு பிறகு நாங்கள் இன்னும் ஒருவரில் தங்கி இருக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அது எங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கின்ற அளவுக்கு நாம் ஒவ்வொருவரும் தனியாகவோ எங்கள் குடும்பம் சார்பாகவோ எங்கள் சமூகம் சார்பாகவோ இருக்கின்ற இயல்மைகளையும் தேட வேண்டியதாக இருக்கின்றன. உண்மையில் இஸ்ரேல் என்கின்ற நாட்டை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். இஸ்ரேலின் முன்னேற்றத்துக்கு முக்கியமான காரணம் அவருடைய பிரச்சனைகளை தாண்டி அவர்களுடைய மீண்டலும் தன்மை, அவர்களுக்குள் இருக்கின்ற திறமைகள், அவர்களுக்குள் இருக்கின்ற இயல்மைகளை அடையாளம் கண்டு மாணவ பருவத்தில் இருந்து அதை வளர்ப்பதின் ஊடாகத்தான் இன்றும் ஒரு வல்லரசை கூட கேட்கக்கூடிய அளவுக்கு வைக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார். நாங்கள் பார்க்கலாம். ஒரு பொதுவான உதாரணத்தை பார்த்துக் கொள்வோம். குழம்பு உளநிலத்துக்கு என்ன செய்கின்றது? அது பிரச்சனையாக இருக்கின்றதா? பிரச்சனையாக மாறலாம். உடம்பு நாங்கள் பிரச்சனை என்று நாங்கள் நினைத்தால் உடம்பு இருக்கின்ற இடத்தில் எங்களால் இருக்க முடியாது. உடம்பு கடிப்பது எங்களுக்கு ஒரு அசௌகரியத்தை தருகின்றது. அதே போல எங்களை சூழ இருக்கின்ற பல்வேறுபட்ட நிகழ்வுகள், எங்களை சுற்றி நடக்கின்ற மாற்றங்கள் எங்களுக்குள் ஒரு அசௌகரியத்தை தருகின்றது. அது பிரச்சனைகள் அல்ல, வெறும் அசௌகரியங்கள் மட்டும். அந்த அசௌகரியங்களை ஈடுபடுவதற்கான ஆற்றல்களை நாங்கள் வளர்த்துக் கொள்ள முடியுமாக இருந்தால் நாங்கள் அதை செய்யப்படுவது இந்த உளநலத்துறை தொடர்பான மரபுகள். கூடியளவு உதவிகள் அளிக்கப்படுகின்ற வைத்திய நிபுணர்களாக உலகளவில் அடையாளம் காணப்பட்டவர்கள் உளநல வைத்திய நிபுணர்கள் உலக அளவில் காணப்பட்டவர். இப்ப இதனூடாக உங்களுக்கு அந்த சொல்ல வருகின்ற செய்தி தொட்டிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் பல்வேறுபட்ட அழுத்தங்களுக்குள் வாழ வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. எப்படி அந்த நாடகத்தில் காட்டப்படுகின்றதோ எவ்வாறு எங்களுடைய இயற்கையாக இருக்கின்ற விடயங்களை எங்களை மறக்க செய்து ஒரு விற்பனை உத்தியை புகுத்திவிட்டு மீண்டும் இப்போது நாங்கள் முதலாவது புள்ளிக்கே வந்திருக்கின்றோம். அது ஒரு விவசாயத்தை பொறுத்தவரையில் ஒரு பாரிய பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்களுடைய மனங்களில் அந்த விடயங்கள் நடக்குமாக இருந்தால் நாங்கள் மருந்துகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக மாறிவிடுவோம். நான் இங்கு சொல்ல வருவது மனநோய் என்று அடையாளம் காணப்பட்டவர்களை அல்ல. நோய் என்று ஏற்படும் பொழுது நிச்சயமாக மருந்து தேவை. டெங்கு நோய் என்று சொன்னால் நிச்சயமாக மருந்து தேவை. அதே போல மனச்சோர்வு என்று இருந்தால் அதற்கான மருந்து தேவை. அதே போல மனப்பிளவை என்கின்ற அடையாளம் காணப்பட்ட நோய் நிலைகளாக இருந்தால் எங்களுக்கு மருந்துகள் தேவை என்றோ நாங்கள் நினைத்து மருந்துகளுக்குள் புகுவோமாக இருந்தால் அது போதை மாத்திரைக்கு அடிமையாகின்ற கிட்டத்தட்ட அதற்கு சமனான ஒரு நடவடிக்கையாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். வெளியாக விளங்கிக் கொள்ள வேண்டாம். நோய் என்றால் மருந்து தேவை, பிரச்சனை என்றால் மருந்துகள் தேவையில்லை, அசௌகரியங்கள் என்றால் மருந்துகள் தேவையல்ல. இதைத்தான் நான் சொல்ல வருகின்றேன். எங்களுக்கு கஷ்டப்படுத்துகின்ற எல்லாமே, எங்களை சுற்றி வருகின்ற அழுத்தங்கள் எல்லாத்துக்குமே மருந்துகள் நாங்கள் கொடுக்க ஆரம்பித்தால் அல்லது மருந்துகளை தேட ஆரம்பித்தால் நாங்கள் மருந்துகளுக்குள் வாழ வேண்டிய தேவை ஏற்படும். இந்த உளநலம் என்பது வெறுமனே மருந்துகளால் கட்டி அமைக்கப்படுவதில்லை. எங்களுடைய குடும்பங்கள், எங்கள் குடும்பங்களுக்கு இருக்கின்ற உறவுகள், எங்களை சூழ உள்ளவர்களோடு எங்களோடு இருக்கின்ற தொடர்புகள்,
எங்களுடைய அறிவூட்டல், எங்களுடைய ஆற்றல்கள், எங்களுடைய இயங்கு தகவுகள், எங்களுடைய ஈடுபடுத்தும் தன்மை, எங்களுடைய உறவு நிலையில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள், எங்களுக்குள் இருக்கக்கூடிய ஊக்கங்கள், இவைதான் ஒரு உளநலத்தை தீர்மானிக்கின்ற பாரிய விடயங்களாக இருக்கின்றன. இதனோடு இணைந்து இறைபக்தி, எங்களோடு இருக்கின்றவர்களை முன்னேற்ற வேண்டும் என்கின்ற எங்களுடைய ஒரு சமூக நோக்கான எண்ணம், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பாங்கு நிச்சயமாக அவர்களுடைய மனநலத்தை மட்டுமல்ல எங்களுடைய மனநலத்தையும் மேம்படுத்தக்கூடியது. பொதுவாக மனநலத்துறையில் வேலை செய்பவர்கள் ஒப்பீட்டளவில் அழுத்தம் குறைந்தவர்களாக இருப்பதற்கு காரணம், நாங்கள் பிரச்சனைகளை மட்டும் கேட்பதில்லை, அதற்கான தீர்வுகளை அந்த குறிப்பிட்ட நபர் தேடுவதற்கு ஒத்தாசை புரிவதன் மூலம் அவர்களுக்கு உதவி செய்வதனால் கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். உண்மையாக எங்களுடைய அலுவலகங்களில் இருக்கின்ற ஒரு பாரிய சவால், வருபவர்கள் எல்லோரும் உதவி தேடி வருகிறார்கள், பிரச்சனைகளோடு வருகின்றார்கள். எங்களுடைய அலுவலகத்துக்குள் இருப்பது எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான உணர்வுகள். யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விட ஒரு நாள் உங்களோட சந்திச்சவர்கள் எத்தனை பேர் ஒரு நேரான விடயத்தை உங்களோடு கலைக்க முடியாது. ஏனென்றால் சேவை வழங்குகின்ற இடங்களில் எப்பொழுதும் வருபவர்கள் பிரச்சனைகளோடு தான் வருவார். அப்ப இந்த எதிர்மறை எண்ணங்களுக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொருள்களை பொறுத்தவரையில் ஒரு பயனாளி ஒரு டாக்டரோடு இருக்கின்ற நிமிடங்கள் மிக குறைந்தது 30 நிமிடம். சாத்தியம் இல்லை. ஆனா 2 நிமிடங்கள் போதவே போதாது. நாங்கள் மிகவும் அதை அதிகரிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. குறைந்தது 5 நிமிடம் தேவையாக இருக்கின்றது. அதே போல நாங்கள் மருந்துகளை பற்றி மட்டும் கதைக்காது, உங்களுடைய வாழ்க்கையை பற்றி கதைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன், இங்கு ஒரு தொழில்முறை சிகிச்சையாளர்கள் வந்திருப்படியால் உங்களுடைய இயங்கு நிலையை வளர்ப்பதற்கு, ஒக்குபேஷனல் தெரபிஸ்ட் வந்திருக்கிறபடியால் உங்களுடைய இயங்கு நிலையை வளர்ப்பதற்கு கூட தேவையான சில பயிற்சிகளை செய்வதற்கு டாக்டர் சோழன் நிச்சயம் உதவி செய்வார் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில் அதோடு தொடர்பு படுகின்ற ரீதியிலே சில விடயங்களை சொல்வதானால், காலத்தில் தேவையாக உள்ள ஒரு துணைப்பொருள். ஏற்கனவே டாக்டர் கரம்பரானவர்கள் கூறியது போல ஒரு வேலை தளத்தில் இருப்பவர், அதாவது ஒரு சேவை வழங்குனர் ஒரு நல்ல உடல்நலத்தில் இல்லாமல் அவருக்கு வரும் பயனாளி உடல்நலமும் மிகவும் அவர் வருவதே ஏதாவது உதவி பெறுவதற்காக அது இன்னும் மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும். அதே போல எங்களது சேவை தளத்தில் ஒருவரோடு ஒருவர் வைத்துள்ள தொடர்பு, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் என்பது அது மிகவும் பாதிப்படைகிறது. அப்பொழுது ஒரு சேவை தளத்திலே இருக்கிற வினைத்திறன் மிகவும் குறைவடையும். ஒட்டுமொத்தமாக இது எங்களையும் எங்களது குடும்பத்தையும் இறுதியாக எங்களது சமூகத்தையும் பாதிப்படைய செய்யும். மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி என்று பார்ப்போம். உங்களுக்கு இங்க ஒரு படி காட்டப்பட்டிருக்குது. தெளிவில்லாம இருக்கு. படியில அடியில ஒரு சின்ன பையன் நிற்கிறான், மேல அதுல குறிக்கோள். ரைட்? இந்த முதல் படியில என்னென்று நான் கால் எடுத்து வைக்கிறேன். பயம், யோசனை, நடுக்கம், என்ன நடக்குமோ. மற்ற படிகள்ல நான் அந்த பயம், நடுக்கம், யோசனை, மற்றவன் என்ன கதைப்பான் என்ற எண்ணங்களை எல்லாம் விட்டு அடுத்த படிக்கு என்னால மாற முடியும். இதைத்தான் நான் ஒரு சவாலாக நம்பிக்கையோட என்னுடைய முதல் அடியை எடுத்து வைக்க வேண்டும். உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் என்னுடைய முதல் அடியை நான் எப்படி எடுத்து வைப்பது, இந்த பிரச்சனையிலே இருந்து விடுபட்டு என்னுடைய வேலையை எப்படி நான் கொண்டு போவது என்பதை யோசிக்க வேண்டும். அடுத்ததாக செய்ய வேணும், அதை காலை வச்சிடணும். ரைட்? அது செய்தால்தான் அதுல இருக்கிற நன்மை, தீமை, பிரச்சனைகள் எல்லாம் தெரியும்.